மனைவிய நான் பாசத்தினால் சுத்துகிறேன். ஏன்டா என் மனைவி நீ இப்படி சுத்திட்டு இருக்கிற? எங்க வேக வேகமா சுத்துனீங்க. மட்டும் நீ கீழே விழுந்து போனா உங்க அம்மா சாமான உடஞ்சி போயிரு. நகையில புள்ள கழுத்துல போட்டுக்கிறது. அப்படியா? பூரா நான் வாங்கிக்கிறேன். தேவியா பாதத்திலே பல விதமான மலர்களை தேவியாகப்பட்ட பானுமதி தேவி கூட செய்கிறேன் பண்ணார். ஆனால் தேவி பார்வதி மன்னனுடைய பாதத்தை ஆதாரமாக சேவத்தபடினால் என் தேவிக்கு மனமான குறையாம நான் உனக்கு வச்சுக்குங்க வழியாம நான் கட்ட இந்த திருமாங்கலியத்தோடு அர்சாபுரம் முதல் 56 தேசத்துக்கு ராணியாக வாழ்ந்திருப்பேன். அப்படியே ஆகட்டும் அண்ணா.
மாமன் மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும், பெண் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இடத்துல ஒரு வாய் வார்த்தை சொல்லலாம்னு நினைப்பேன் தேவி. அதனால எப்படி என்றா அப்படி உனது தந்தை எனது மாமா ஜெகன் இருக்கிறார் இல்லையா, ஓடி ஓடி சென்று என் மாமாவை பார்த்து நமக்கேற்ற இந்த உலக 55 தேசத்திலே யார் நமக்கு சரிசமமான ஆளு, நமக்கு சம்பந்தம் எங்க வைக்கலாம், என்னாத்து பெண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. நம்ம மாமாவாகிய ஜெகனி மாமாவை பார்த்து நம்ம மகன் இலக்கிரகுமாரனுக்கு இன்னைக்கு பெண் பார்க்கணும். அப்படிங்களா? மாமாவை பார்த்து வருகிறேன், சிறிது நேரம் பொறுத்து வைப்பா தேவி. அப்படியே ஆகட்டும் அண்ணா, போய் பார்த்து சொன்னரே. குட்டி வந்தாயா? வந்து விட்டாரா? மாமா வாருங்கள் மாமா. சொல்லக்கூடிய பல பல தெய்வ சோலை கொண்டு வந்து மாமனாகி உங்க ஆளுடையால் பற்றி குவித்து யாருக்கும் தலை வணங்காத முடியுமன்னு துரியோதனே உனக்கு அடியே கொடி வணக்கம் மாமா. துரியோதனா மாமா, என் பாதங்கள் செவத்தபடினால் என்று என்றுமாக இந்த அஷ்டாபுரத்துக்கு மேல்மையாக நீடோடி வந்திருப்பாய். இப்படிதான் அஷ்டாபுரத்தில் இருக்குமா? எங்க மாமாவுக்கு தான் முதல் மரியாதை அரசாங்கத்தில். ஏண்டா இந்த உலகத்துல இருக்கிற தெய்வத்தை விட மாமாவை தான் அதிகமா நான் மதிப்பேன். எனக்கு நடுவுட்டு விளக்கு எங்க மாமா. எங்க மாமாவுக்கு போன சிவாலயத்தில் எப்படி அமரலாம்? அருவமல்ல அரசாது இதுக்கு மேல் நான் அமர மாட்டேன். சற்று உரையாடுவதற்குரிய வேலை இருக்கிறது. ஆனால் மாமா என்னால் முடியுமா பாண்டவன் ஓட்ட? உன்னால முடியாது. ஒன்னால அல்லவா மாமா இந்த நாட்டை அல்வவினார். உண்மைதான் மாமா. பாண்டவரை வாழ்ந்தாலும் நான் வாழ விட மாட்டேன்னு சொல்லி உன்னிடம் எடுத்து சொன்னேன் மாமா. உங்களுடைய ஆசீர்வாதம், அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் போல இந்த துரியமன்னனுக்கு என்று நினைக்கட்டும் மாமா. சரி இருக்கட்டும் மாமா. அப்படி அடுத்த நேரத்திலே என் நடந்திருக்கிற என்ன காரணம்? இன்று தினத்திலே எதுக்கு எங்க மாமா வரச்சு தெரியுமா? சொல்லுகிறேன் மாமா.
வேண்டும் மாமா. இந்த உலக 50 தேசத்தை நான் ஆண்டு வருகிறேன் இல்லையா? அதனால நமக்கு சரிசமமான இடத்துல எந்நாட்டு மன்னரிடத்துல சம்மதம் வச்சுக்கலாம். யார் பெண்ணு அப்படின்னு நமக்கு சரிசமமான ஆளை நீடாம துரியோதனா, உலக 56 தேசமே உனக்கு கம்பெனி வருகிறார்கள். ஆமா, உனக்கு அனுகூலமா இருக்கிறார்கள். ஆமா, உனக்கு சமாதானமான ஆளு யாருமே இல்லை. பார்க்கின்ற பொழுது என் மகனாக இலகுவானுக்கு சரியான பொண்ணு யார் மாமா? அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரே ஒருவர் மட்டும் தான் எனக்கு தெரிகிறது. ஆனால் மாமா, எனக்கு சரிசமமான ஆளு யார் மாமா? சங்க துவாரி ஆண்டவருடைய ஸ்ரீமந்த நாராயண கண்ணன். புத்தி கட்ட எங்கள் மாமா. சொல்லுகிறான் சங்க துபாரி ஆண்டோரை கூடிய ஸ்ரீமந்த நாராயணன் இருக்கானே, கண்ணன் தான் நமக்கு சரிசமமான ஆளு மாமா. அவனோ பாண்டவர் பாசத்தில் இருக்கிறான். பாண்டவரை காக்கிறேன்னு சொல்லி விளக்கையில கங்கணம் கட்டி இலக்கையில வச்சுட்டு வருகிறான் கண்ணன். ஆடு மாடுகளை நேற்று மாமியார பெண்ணாண்ட கண்ணன். பால்வெளியை திருடி மத்தாடி பட்ட கண்ணன். பாண்டவருக்கு எனக்கு எதிரிக்கு அவன் பக்கமா இருக்கிறான். அவன் இடத்துல சென்று அவன் தான் சரிசமமான ஆளு. அவன் மகனை சுந்தரிய பெண் பார்க்கலான்னு சொல்றியே, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா மாமா? எனக்கெல்லாம் புத்தி சரியா இருக்கிறது. உமக்குத்தான் புத்தி கெட்டு பேசுகிறாய். என்ன மாமா சொல்ற? துரியோதனா, பாண்டவர்களும் வனம் போய் விட்டார்கள். சரி, வனத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு சுபகாரியமாக செய்து கண்ணனை நம்ம பக்கம் திசை திரும்பினான். யாரு பக்கம் சேர்ந்து விடுவான் கண்ணன்? ஓ, பாண்டவர் பாரசத்துல கண்ணன் கிருஷ்ணன் இருக்கிறான்னா தங்கைய சுபத்திரையும் அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அர்ஜுன திருமணம் செய்தனால மைத்ரோரை காத்து வருகிறான். ஆனா இப்ப கண்ண மகன் சுந்தரிய என் மகனாக இலக்கிரகுமாருக்கு பெண் பார்த்து திருமணம் செஞ்சுட்டா தங்கச்சி பாப்பானா மகன் வீட்டு பாப்பானா? அதுதான் ஓ மாமா, நல்ல யோசனை தான் நீ சொல்லுகிறாய் மாமா. ஆனா எனக்கு தான் முடியாது போயிடுச்சு. என் தலைக்கு மேல கோவம் ஏறி தலைக்கு மேல மீறிட்டா என் வாயில் என்ன அறியாமலே வந்துவிடும். ஆனால் மாமா, நீ சொல்வது ஏற்ற யோசனை, நல்ல யோசனை தான். நானும் சந்தோஷம் கொண்டேன் மாமா. அப்படின்ற தினத்துல ஸ்ரீமந்த கண்ணனிடத்துல சென்று தன் மகனாகிய அழகு சுந்தரிய என் மகனாகிய இலக்கிரகுமாருக்கு சம்மதம் பேச்சு பரியும் போட்டு நிச்சயதார்த்தம் செய்து திருமணம் செய்து விட்டா. ஆனா மகனா நம்ம பக்கம் இருப்பார், பிள்ளை வீட்டுதான் பாப்பான். ஆமா, தங்கச்சி வீட்டை மறந்துடுவான்.